வீடியோனுடைய தொடர்ச்சி. நடக்கிற திருடு தடுக்க முடியல, நடக்கிற கொள்ளையை தடுக்க முடியல, கொலையை தடுக்க முடியல, ரேப்பிங் தடுக்க முடியல. எது கண்ணுக்கு மரப்பாக கூட நடக்கட்டும், அது அப்புறம் கதை. உன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் தானே இருக்கு. உனக்கு எதுக்கு பவர் கொடுத்து ஜீப்பெல்லாம் கொடுத்துக்கிறான்? ஏன்னா அப்படி பொறுக்கி துணின்னு இருக்கிறதுக்கா கொடுத்துக்கிறான் ஜீப்பெல்லாம்? வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எதுக்குடா கொடுத்தான்? காவல் அதிகாரிகளுக்கு நான் கேட்குறேன். கோபமாக வருது. திருடனில் புரிய வேணான்னு சொல்ல, அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக பேசுகிறேன். ட்ரெஷன் தேச துரோகம் போட்டு உள்ள தள்ளு. ஆனால் அந்த கூட அது வேறு விஷயம். எனக்கு அவங்க இந்த ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனக்கு இருக்குது, பேச்சுரிமைன்னு இருக்குது. ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு தான் பேசுவேன். அப்போ கூட இது சாதாரண நான் அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் செய்கிற நடவடிக்கையால் யூஸ் பண்ணுறேன், சும்மா யூஸ் பண்ணல. நான் பப்ளிக்காண்ட யூஸ் பண்ண தான்டா தப்பு. நீங்கள் செய்கிற நடவடிக்கைக்கு நான் திட்டுறேன். ஆமாம், என் மேலே போய் கேஸ் போட்டு டிஃபமேஷன் கோண்டு ஃபைல் டிஃபமேஷன் ஷூட் அகேன்ஸ்ட் மீ. எனக்கு எப்படி வார்த்தை அரசாங்கத்தினுடைய டிஃபமேஷன் ஷூட்லேருந்து எனக்கு தெரியுண்டா வழி. என்னத்த உங்கள்கிட்ட கிரவுண்டே கிடையாது. நான் ஒரு செகண்டில் வெளியே வருவேன். அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குற்றம் நடக்குது, எந்த ஊரில் நடக்குது, ரைட், அது யார் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட அதிகாரி எவ்வளோ பேர் அதிகாரினா இருக்கா, இன்ஸ்பெக்டராக இருக்கா, சப் இன்ஸ்பெக்டர், அது அந்த கும்பலுக்கு கூண்டோடு டிஸ்மிஸ் பண்ணு. நீ எல்லாம் லாக்கே கிடையாது. எல்லாருமே அந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்ரிபடி. அது உள்ள 26 பேர் இருக்கிறான், 26 பேர் தூக்கடா. அப்போ தெரிந்து பாடுறா எல்லாருக்கும். ஆஹா, அவனோ வந்துட்டான்டா, அவள் தான்டான்னு இந்த போட்டான் பாரு. 46 பேரில் பாலியல் குற்றவாளி 23 பேர் பாலியல் குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சான். 23 பேரும் டிஸ்மிஸ். யார் வாதிருக்கான்? அந்த மாதிரி போடணும். சஸ்பென்ஷனே கிடையாது. 23 பேரை டிஸ்மிஸ் பண்ணியாச்சுன்னா நான் பதவி விட்டு எடுத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ வருதில்ல தைரியம். அப்போ போக்சோவுக்கு மட்டும்தான் அந்த இதுவா, மீதி கிடையாதா? கொலை குற்றவாளி விட்டுருவேன், ரேப்பிஸ்ட்டை விட்டுருவேன், இல்லை சொல்கிறேன் டெக்காய்டியை விட்டுருவேன், கேங் ரேப்பு விட்டுருவேன், சைல்டு அப்யூஸு, லேடிஸ் மாலஸ்டேஷன், எல்லாம் செயின் ஸ்நாச்சிங், இவங்கெல்லாம் யோகியமானவங்களா? கிரிமினல்னு சொன்னாவே அது சின்ன குற்றமாக இருந்தாலும் சரி, கொலை குற்றமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஈக்குவல். இன்றைக்கி இதை பண்ணுறோம், நாளைக்கு அதுக்கு போவான். பப்ளிக்கில் ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லிடுறேன். பொதுநல வழக்கு போடணும்னு நினச்சேன். நான் 10-15 கேஸ் என்கிட்ட இருக்கு, போடல, வசதி இல்லை. ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஆடு மாடு கோழி வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிடு, சந்தோஷம். என்ன வேணால் சாப்பிடு, எவ்வளோ ரத்தத்தையே குடி, எனக்கு என்ன இருக்குது, சாப்பிட்றோம் தானே அனுபவிக்கணும். மற்ற ரோட்டில் கண் எதிர பப்ளிக் ரோட்டில் போட்டு ஆட்டை அறுத்து கழுத்து அறுபட்டு அங்கே ரத்தம் பாஞ்சிங்குது ரோட்டில், பப்ளிக் ஜிஎன்டி ரோட்டில். என்ன பண்ணலாம்ல சொல்லு, நீ சொல்லு. போட முடியாதாண்டா, அழுதுங்கிறேன் நாங்கள்லாம்.